ஹோட்டலில் ஒரு கொத்து பரோட்டா 90 ரூபான்னு சொல்கிறாங்க. சில கடைகள்லாம் 110 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நம்ம சிம்பிளாக வீட்டிலே வந்து 2 முட்டை ஒரு 3 பரோட்டா வாங்கிட்டு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை செய்கிறது பார்த்திங்கன்னா 3 பரோட்டா அப்புறம் முட்டையை வாங்கிட்டு வந்துக்கிட்டேன். இந்த பரோட்டாவை சின்ன சின்ன பீசஸாக நல்லா பிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றி தோசைக்கல்ல, அதுக்கப்புறம் இந்த பரோட்டாவை போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்னாவை ஊற்றி நம்மளை கொத்தி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கொத்து பரோட்டா சிம்பிளான வேலை ரெடி ஆயிடும். நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி காசை மிச்சம் பண்ணலாம். ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபா வரைக்கும் மிச்சம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பரோட்டா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் சாப்பிட்டோம் நாங்கள் எங்கள் வீட்டில். இதே மாதிரி 3 பேருக்கு நம்ம வாங்கி சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா காசு ரொம்பவே செலவாகிருந்திருக்கும். இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.